தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அதிலும் தமிழ் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக கேட்டிருக்காங்க. மேக்ஸும் அதே மாதிரி தான், மீச்சிமா மீப்போவை பார்த்தீங்கன்னா அது வாட்டிலே அடிச்சு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது. கட் ஆஃப் எவ்வளோ போகுதுன்னு சொல்ல முடியாது. நம்ம அடுத்த வீடியோவில் கட் ஆஃப் பற்றி போடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மட்டும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? தமிழ் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின், மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர்னு வருமா? கூரை வேய்ந்தனர். ஓகேங்களா? அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக. பொருந்தாத சொல்லை கண்டறிக. நான் கொஸ்டினை நல்லா வாசிக்கணுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செப்பலோசை, அகவலோசை, துள்ளலோசை, ஓங்கலோசைன்னு வருது. ஓகேங்களா? இங்கே பொருந்தாது பார்த்தீங்கன்னா டி ஆன்சர். அடுத்து எதிர்ச்சொல் அறிதல். எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. ஊக்கம். ஊக்கன்றதுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா சோர்வு. இதே ஆன்சர். அடுத்து நீள் உழைப்பு என்பதை பிரித்து எழுதுக. நீள் உழைப்பு, நீள் கூட்டல் உழைப்பு, அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை, இல்லு கூட்டல் லூ. நீள் உழைப்பு லூ வருதா? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை, இல்லு கூட்டல் லூ, நீள் உழைப்பு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி. இது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. அதாவது அருளப்பனா இல்லை யோவானான்னு தெரில. ஓகேங்களா? இது கொஞ்சம் டவுட்லேயே நம்ம வச்சுக்கிறோம். கடைசியாக நம்ம பார்த்துக்குறோம் என்னான்ட்டு. அடுத்து தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார்? வளன். ரொம்ப ஈஸியாக கொஸ்டின் இருக்குங்க. எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு கொஸ்டின் தான். முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு சோழ நாடு. அடுத்து சேரி மொழியார் செவ்விதிர் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றி புலனென மொழி புலனுணர்ந்தோரே. தொல்காப்பியரின் இவ்வடிகள் குறிப்பிடும் இலக்கியம். ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பல்லில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே அந்த பல்லு பற்றி குறிப்பிடும் போதில் முன்னாடி அதே சொல்லுவாங்க, இந்த இதை சொல்லியிருப்பாங்க. இல்லைன்னா தமிழ் இலக்கிய வரலாறு தேவிரா புக்கில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் கொடுத்துருப்பார் இவர். இது இந்த புலன் என்னும் சொல், புலன் என்று பார்த்தீங்கன்னா பல்லு இலக்கியம். ஓகேங்களா? பல்லோட சேர்ந்தது. அடுத்து சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது எது? சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் தூது. நம்ம வீடியோவே ஒன்று போட்டிருக்கோம் இது சம்மந்தமாக. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர். உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவது. இது வந்து பார்த்திங்கன்னா சமச்சீர், அதாவது நம்ம ஓல்டு புக்கு சமச்சீர் புக்கில் இருக்குது இந்த இது. ஓகேங்களா? இது என்ன ஆன்சர்னா செய்திப்படம். தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதுமைப்பித்தன். ஓகேங்களா? புதுமைப்பித்தன். நான் சொல்கிறதுல வந்து எதுவும் தவறான ஆன்சர் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். ஓகேங்களா? தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் யாருன்னா நான் முத்துச்சாமி. காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல். இது ஓல்டு புக்கிலே இருக்குது. காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக சிரவண புதுர்பத்தி. ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. பிறவினை சொற்களை கண்டறிக. நனைந்தான் படித்தான், திருத்தினான் நனைந்தான், வருவித்தான் திருத்தினான். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா வருவித்தான் திருத்தினான். இது பார்த்திங்கன்னா பிறவினை சொற்கள். சி ஆன்சர் இதுக்கு. அடுத்து பின்வரும் தொடரை கண்டறிக. பூங்குழலி யாழ் மீட்டினாள். பார்த்திங்கன்னா இவளால் செய்விக்கப்பட்டது, அதாவது செய்வினை இது, அதாவது பூங்குழலியால் செய்யப்பட்டது. அதுக்கு விடைக்கேற்ற வினா. வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது. பொருள்களை கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? இது கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்குது. இதில் முக்கியமானதே பார்த்தீங்கன்னா வணிக அறிவியல் தான் சொல்கிறாங்க. வேர்டு வந்து பார்த்திங்கன்னா வணிக அறிவியல் தான் முக்கியமான வேர்டு. வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருளை கண்டுபிடிக்கிறது. அப்போனா எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருளை கண்டுபிடிக்கிறது? எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக இது கூட வராது. இந்த இதுதான் கரெக்ட். சி ஆன்சர் தான். ஓகே. வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்கு பொருளை கண்டுபிடிக்கிறதா?
ஓகேங்களா, இதே ஆன்சர் சி ஆன்சர். டவுட்டாக இருந்துச்சு, ஆனால் இப்போ கரெக்டாக வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 11, இதெல்லாம் கொஷினாங்க. 11 கீழ்கணக்கு, 11 மேல் கணக்கு நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம். 11ன்றது 18. அதாவது படிக்காத ஆளுகளுக்கு இந்த கொஷின் ரொம்ப என்னடா இது ரொம்ப புதுசாக கேட்குற மாதிரி இருக்கும். படித்த ஆளுகளுக்கு ரொம்ப ஈஸியான கொஷினுங்க இதெல்லாம். இனியவை 40 பாடலின் ஆசிரியர் யார்? இனியவை 40 பூதஞ்சேந்தனார். அடுத்து பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும் இவ்வடியில் பூவையும் என்பது எதை குறிக்கும், டேஸ் குறிக்கும் கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ராவண காவியத்தில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பூவையும் சொல்கிறது எதுனா நாகனவாய் பறவைகள். உத்தரகாண்டம் எழுதியவர் கொஷினாங்க. இதெல்லாம் உத்தரகாண்டம் எழுதியவர் ஒட்டக்கூத்தர். இல்லை கொஷினா இதுக்கு முன்னாடி உள்ள குரூப் 4லாம் பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குன்ட்டு. ஆனால் என்னண்டா காம்படிஷன் அதிகமாகும், கட் ஆஃப் அதிகரிக்கும். ஓகேங்களா. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் யார்? காந்தியடிகள். கொஞ்சம் வேகமாக பார்ப்போம். தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர். தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர். இது பார்த்தீங்கன்னா ஓல்டு புக் +2 புக்கில் இருக்குது, சிக்கனன்றதில் இருக்கும். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓமை கவிஞர் சுரதா. பகுத்தறிவு கவிஞர் யார்? உடுமலை நாராயண கவி. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்று தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் கொஷினுங்க பார்த்துக்குங்க பாவேந்தர் பாரதிதாசன். இது என்னதுன்னா புதுச்சேரி யூனியனோட தமிழ்தாய் வாழ்த்து இது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வா என்ற வேர் சொல்லின் வினை முற்று விடணும். வா வந்தால், அதாவது முற்று விடணும். வந்தவர் இது என்னது? வினையால் நைம்பெயர். வந்த பெயரச்சம், இது வந்து வினையச்சம். ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுதுக. ராமன் வந்தான் என்னது? எழுவாய் தொடர். ஒரு அடியில் முதல் 3, 4 சீர்களில் முதல் எழுத்து அளவெடுத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. என்னது? மேற்கதுவாய் எதுகை. ரொம்ப ஈஸியான கொஷினுங்க. இது திருமூலர் பாட்டு இது. படமாட கோயில் பகர்வதற்கு ஒன்று ஈயில். நடமாட கோவில் நம்பவருக்கு அங்கு ஆகா. நடமாட கோயில் நம்பவருக்கு ஒன்று ஈயில். படமாட கோயில் பகர்வதற்கு அதுமே. இப்பாடலில் பயின்றுள்ள மோனை பாருங்கள், ஃபஸ்ட் எழுத்து 1வதுலேயும் 3வதுலேயும் ஃபஸ்ட் எழுத்து. ஓகேங்களா. அப்படின்னா பொழிப்பு மோனை இது. எவ்வகை வாக்கியம் என அறிக. பூக்களை பறிக்காதீர். பூக்களை பறிக்காதப்பா, கட்டளை வாக்கியம் இது. ஓகேங்களா, செய்தி வாக்கியம் இல்லை. பூக்களை பறிக்கக்கூடாது அப்படின்னா அது நீங்கள் செய்தி வாக்கியமாக சொல்லலாம். பறிக்காதீர்ன்றாங்க. அடுத்து இலிலிசை இலக்கண குறிப்பு வருக. இலிலிசை இது இங்கே பார்த்திங்கன்னா வினைத்தொகை. மல்லிகை சூடினால் என்பது இது பார்த்திங்கன்னா சினை இல்லை, எதுவுமே இல்லை. அதனால் இங்கே பார்த்திங்கன்னா பொருளாகு பெயர். அடுத்து பொறுத்துக. அலெக்சாண்டர் பெயின் என்னன்னா குறியீடுகளை மின்னாற்றலுடன் அச்சிடுதல். இதுக்கு ஆன்சர் குறியீடுகளை மின்னாற்றலுடன் அச்சிடுதல். ஹாங்க் மாக்னஸ்கி கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம். ஜான் செஃபார்டு ஃபாரன் பார்த்தீங்கன்னா தானியங்கி பனை இயந்திரம். மைக்கேல் ஆல்ட்ரிச் இணைய வணிகம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ ஆன்சர் 1, 3, 4, 2. தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர். சீவை தாமோதரனார். யாழ்ப்பாணம் சீவை தாமோதரனார். அடுத்து மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. கூற்று 1. இக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார். ரைட்டா? அது தலைமை வகித்தவர் இவர் கிடையாது, செங்கல்ராயன். ஓகேங்களா. அப்போனா கூற்று 1 தவறு, கூற்று 2 மட்டும் சரி. அதாவது பி ஆன்சர். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் யார்? இளங்குமரனார். ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டுமென ஆர்வத்தை தூண்டிய கோயில். இது பார்த்திங்கன்னா ஓல்டு புக் 11th புக்கில் இருக்கும். கோயில்களை அந்த இதில் இருக்கும். இதில் என்ன ஆகுதுன்னா ராமசிம்மேஸ்வரம் கோயில்.
நான் திருப்பி சொல்கிறேன், ஆன்சர் எதுவும் தவறாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா? சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குடக்கூத்து. குடக்கூத்து சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து யோக சமாதி உகந்தவர் சித்தரே. யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் யார்? திருமூலர். அடுத்து வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்டவர். வெட்ட வெளின்னு இருந்துச்சு. வெட்ட வெளினா வெளி, அதாவது வெட்ட வெளியாக இருக்குது, திறந்த வெளி. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா வெளி, கடு வெளி, வெளி சித்தர், வெளியில் தான் அவர் இருப்பார். அதே கடுவெளி சித்தர். ஆன்சர். அகர வரிசைப்படுத்துக. கேழ்வர் பொழிக்கும் நசையி போத்து மஞ்சை நல்குவர் ஷாவகர். ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் சி ஆன்சர். அது பாருங்கள், கரெக்டாக இருக்கும். காக்கா கீக்கு கூக்கு அந்த வரிசையில் போட்டு பாருங்கள், வரும். தாய் என்ற வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர், அதாவது வினையால் அணையும் பெயர் அவர், அவன், இவன், இவர், இந்த மாதிரி சேர்ந்து வரணும். அப்போனா இதோடது வினையால் பெயர் தானா தந்த அவர், அவர்னு வருதா? அதே வினையால் பெயர். வேர் சொல்லை தேர்வு செய்க. மலர் வீட்டுக்கு சென்றால். மலர் வீட்டுக்கு சென்றால் என்ன வேர் சொல்லலாம்? செல். அடுத்து ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். சூல், சூல், சூல். சூல் என்றது கருப்பம், சூல் என்றது சுற்று, சூல் என்பது சபதம். ஆன்சர் ஏ. பிழையற்ற தொடரை கண்டறிக. எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். ஓகே, எங்கள் ஊரில் புலவர் இருவர் வாழ்ந்ததாது அது என்ன? அக்ரிணையா? எங்கள் ஊரில் பல புலவர்கள் வாழ்ந்தார்கள். எங்கள் ஊரில் புலவர்கள் வாழ்ந்தாள் என்ன? புலவர்கள்ன்றது பெண்பாலா? வந்தாள்னு வருது, வாழ்ந்தாள்னு வருது. அப்போனா ஆன்சர் ஏ. பாடை மாக்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் யாவர்? பாடை மாக்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் யாவர்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி ஆன்சர். பழமொழி பேசும் மக்கள். அடுத்து பொறுத்துக்க. ஈஸியான பொறுத்துக்க தான் இதெல்லாம், உங்களுக்கு தெரிஞ்சதேன். தெரியாத ஆள் கூட ஈஸியாக அடிச்சுட்டு போயிருங்க. மணிமேகலை சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். பெரிய புராணம் சேக்கிலார். திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர். ஆன்சர் இஸ் பி. முடிகள் வேந்தர் மூவருக்கு உரியது. முடிகள் வேந்தர் மூவருக்கு உரியது என்று குறிப்பிடுவது சிலப்பதிகாரம். ரொம்ப ஈஸிங்க. ஓங்கு தன்பனை சூழ் நீப வனத்தை நீத்து ஒரு போதேனும் இவ்வடியில் நீப வனம் என்று குறிப்பிடுவது கடம்ப வனம். ஏ ஆன்சர். திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தாசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது. திருவரங்கத்தில் நாயக்கர் மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக 40 அடி உயரத்தில். 40 அடி உயரத்தில். சரியானவற்றை பொறுத்துக. அசுரப்பா பிஷா வித்யாபியாசம் வித்யாரம்பம் சீதளபத்திரம். ஆன்சர் என்னதுன்னா இதுக்கு டி ஆன்சர். ஆன்சர் டி. 3, 2, 4, 1. அதுக்கடுத்து பாருங்கள். எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று தமிழறிஞர். ரொம்ப ஈஸிங்க. இது அப்போ இருந்து கேட்டுக்கிட்டே வராங்க. தேவநேய பாவனார். பி ஆன்சர். தேவநேய பாவனார். அதுக்கடுத்து இச்சொல்லின் பொருள் நனைந்தலை உலகம். நனைந்தலை உலகம். ஆன்சர் இஸ் அகன்ற உலகம். ஏ ஆன்சர். அகன்ற உலகம். அடுத்து பழமொழியினை நிறைவு செய்க. அதாவது தொக்கி நிற்கிது பழமொழி. ஓகேங்களா? பொருள் கேட்கல. பழமொழியினை நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும், மானத்தை பணங்காக்கும். மரத்தை இலை காக்கும், மானத்தை பணங்காக்கும். இதோட பொருள் கேட்கலங்க, அதுக்கு தொக்கி நிற்கிது. இதுக்கு அடுத்து என்ன வருது அதை சொல்கிறாங்க. மோனை சொல்லை கண்டறிக. நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்போற்ற வந்தாயோ. இல்லைனா நந்தவனம் நற்றமிழ் நான். பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. பொருத்தமான பொருள் இங்கே தான் பொருள். ஓகேங்களா? இங்கே தான் பொருள் சொல்லியிருக்காங்க. கொஸ்டினை கரெக்டாக வாசிக்கணுங்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல என்னதுன்னா ஒற்றுமையின்மை. பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பாவர். பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர். திருக்குறள் படித்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திருக்குறள் வழியில் துன்பப்படுபவர். திருக்குறள் வழியில் துன்பப்படுவர் நாவை காக்காதவர். நச்சப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சு மரப்பழுத்தற்று. இக்குறளில் பெற்றுள்ள ஓமை அணி அற்று வெளிப்பட வந்திருக்கு. ஓகேங்களா? அப்படின்னா ஓமை அணி.
கீழ்கண்டவற்றுள் ஔவையார் இயற்றிய நூல். கீழ்கண்டவற்றுள் ஔவையார் இயற்றிய நூல் ஞானக்குரல். புலமை பெருங்கடல் என்று அழைக்கப்பட்டவர் யார்? புலமை பெருங்கடல் என்று அழைக்கப்பட்டவர் யார்? உவே சாமிநாத ஐயர். உவே சாமிநாத ஐயர். காந்தியடிகள் தமிழகம் வந்தபோலாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் திரு வி. கல்யாண சுந்தரனார். ஈஸியான கொஸ்டினுங்க. தமிழ் வடமொழியின் மகளென்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என்று கூறியவர். இது ஓல்டு புக்லேயே இருக்குது. கால்டுவெல். தாதா சாஹேப் பால்கே விருது முதல் மொழி தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 1969. நாடகக்கலையை மீட்பதே எனது குறிக்கோள், தமது குறிக்கோள் என்றவர் யார்? நா. முத்துசாமி. கூத்துப்பட்டறை வச்சிருப்பார். அடுத்து நெக்ஸ்ட்டு. குந்தி தின்றால் குன்றும் கரையும். குந்தி தின்றால்னா உட்கார்ந்து சாப்பிட்டா குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருளை எழுதுக. பொருள் என்னது? உழைக்காதவன் செல்வம் அழியும். அகரவரிசை. இசைக்கருவிகளின் பெயர்களை அகரவரிசைப்படுத்துக. இசைக்கருவிகளின் பெயரை அகரவரிசைப்படுத்துக. இது ஆன்சர் இஸ் பி ஆன்சர். பார்த்துக்கங்க கொஞ்சம். பாரதியார் பாடிய பாடல்களுள் ஒன்று. பாரதியார் பாடிய பாடல்களுள் ஒன்று என்னது? குயில் பாட்டு. வாளெங்கே நீண்ட எழுந்த வல்லுயிர் எங்கே நாலு என தொடங்கும் இரற்ற மொழிதல் பாடலின் ஆசிரியர் யார்? இரற்ற மொழிதல் ஆசிரியர் யார்? காளமேக புலவர். மனோன்மினியத்தின் கிளைக்கதை சிவகாமியின் சபதம். நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது. எளிய நடையில் வெண்பாவால் அமைந்தது. வெண்பாவாலா? மனோன்மணியம் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல். ஆன்சர் இஸ் இந்த 3 மட்டும் தவறு. 1, 3, 1, 2, 4 ரைட்டு. கீழ்காணும் சொல்வழக்கினை வரிசைப்படுத்துக. கீழ்காணும் சொல்வழக்கினை வரிசைப்படுத்துக. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 சரி, 2 தவறு, 3 சரி. வெண்பாவிற்குரிய ஓசை. வெண்பாவிற்குரிய ஓசை செப்பலோசை. கொஷின் தாங்க. இந்த இதெல்லாம் அடிக்கலைன்னா ஒன்றும் செய்ய முடியாதுங்க. செப்பலோசை. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. முல்லைப்பாட்டு நப்பூதனார். காசிக்காண்டம் அதிவீரராம பாண்டியர். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். காலக்கணிதம் கண்ணதாசன். ஓகேங்களா? ஆன்சர் இஸ் பி ஆன்சர். ஆன்சர் இஸ் பி. படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம். படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் என்னது? கவிதை. ஓகேங்களா? என்னென்னா 12th சிறப்பு தமிழில் இருக்குங்க. பார்த்துங்க கொஞ்சம். மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. உடுமலை நாராயண கவி. தவறான தொடரை தேர்ந்து. ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி நூலகம். ரைட்டு. இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடு நூலகம். ரைட்டா? திருவனந்தபுரம். ஓகேங்களா? மற்றதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். ஆன்சர் இஸ் பி. மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர். மீனாட்சி சுந்தர இது என்ன விடைக்கேற்ற வினாதம் கேட்டிருக்காங்க. அப்போ தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார்? டி ஆன்சர். செந்தமிழ் இலக்கண குறிப்பு வரிக. ஈஸியானதுங்க. பண்புத்தொகை. காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது தண்டி அலங்காரம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. இது பார்த்தீங்கன்னா அந்த கூகை அந்த இது வரும். இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். ஆன்சர் இஸ் பி. கரை பொரு. ஆன்சர் இஸ் பி. 2ஆம் வேற்றுமை தொகை. புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். கொஷினுங்க. அப்போ ஜியு போஃப். இதெல்லாம் தவறாக அடிச்சிருந்தீங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. வளவன் ஏவா வானூர்தி புறநானூறு. இதெல்லாம் தப்பாக போட்டிருந்தீங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாது உங்களை. புறநானூறு இந்நூலை இந்த 400 சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் ஆன்டியாலஜி ஆஃப் போயம்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் எழுதி புறநானூறு என்ற தலைப்பில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜார்ஜ் எல்ஹார்ட். எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு கொஸ்டின் தாங்க, எங்கிட்டுமே மறைமுகமாக கேட்கல. ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் எது?
தஞ்சை சரஸ்வதி. முன்னாடியே கொஸ்டின் இருந்துச்சுங்க. நான் என்னோடய வீடியோவில் நைட்டு கூட சொல்லியிருந்தேன், அவசரப்பட்டு எதுவும் அடிக்காதீங்க, முன்னாடி உள்ள கொஸ்டின்ஸ்க்கு பின்னாடி ஆன்சர் கட்டாயம் இருக்குன்னு. ஒன்று வந்துருச்சா? ஓகேங்களா. அதே மாதிரி திருவனந்தபுரம் நடுவர் நூலகம் வந்துருச்சா? மஞ்சள் காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி. கீழ் காய் நெல்லி, கீழா நெல்லி, கீழ் வாய் நெல்லி. ரெண்டுமே ஒரே பேர் தான். இவை மூன்றும். உப்பள தொழிலாளர் ஓர்ப்பு வாழ்க்கை குறித்து புதினம் கரிப்பு மணிகள். தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் பா. சிங்காரம். முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர். இதெல்லாம் அப்போ இருந்து இப்போ வரையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எந்த கொஸ்டின் எடுத்தாலும் கேட்டுருவாங்க முத்துராமலிங்க தேவர் பற்றி. திரு வி. கல்யாண சுந்தரனார். மணக்குரங்கு சொல்லியிருக்கு. இலக்கண குறிப்பு என்னது? உருவகம். பொருந்தா சொல்லை கண்டறிக. கடல், ஆழி, பறவை மூணுமே ஒரே பொருள் தான். 6. ஆன்சர் இஸ் 6. டி ஆன்சர். பிழை திருத்தம். மயில் அலரும், குயில் கூவும், ஆந்தை அகவும். மயில் அகவும், குயில் குளரும், ஆந்தை கூவும். மயில் அகவும், குயில் கூவும், ஆந்தை அலரும். ஆன்சர் இஸ் சி. அடுத்து பிழை திருத்தம் செய்க. வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழைக்கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். ஆன்சர் இஸ் ஏ. ஓகேங்களா. வாழைப்பழத் இத்து வரும், சறுக்கி ஏழைக்கு இக்கு வரும், வியாழக்கு இக்கு வராது, இங்கே இக்கு வரும், கிழமைக்கு இக்கு வராது. ஓகேங்களா. ஆன்சர் இஸ் ஏ. ஐ எனும் ஓரெழுத்து மொழியின் பொருள். ஐ எனும் ஓரெழுத்து மொழியின் தலைவன். இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறது. ஆ என்னும் சொல்லுக்கு பொருள், ஐ என்னும் சொல்லு. ஃபிக்ஷன் என்னும் தமிழ் சொல் புனைவு. கத்துங்குயிலிசை சற்றே வந்து காதிர் பட வேண்டும் பாரதியார் தொடரில் இடம்பெற்றுள்ள வலுவமைதி. அப்படியே தான் கேட்குறாங்க, எதுவுமே மாற்றலை. மரபு வலுவமைதி. மணிமொழிக்கோவை என்னும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல். ஆன்சர் இஸ் நான்மணிக்கணி, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை. திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? நம்மாழ்வார். அதாங்க எல்லா கொஸ்டினுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தாங்க. திருக்கேதார பதிகத்தை பாடியவர் யார்? சுந்தரர். மார்கழி திங்களில் திருமால் கோயில்களும் வீடுகளும் ஓதப்படும் பாடல். திருப்பாவை. தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் யார்? தேவநேய பாவனார். ஓகேங்களா. இவ்வளோ தாங்க தமிழ். ரொம்ப ஈஸி, எல்லாமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு கொஸ்டின் தாங்க. இதில் உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் ரைட்டாக இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு இல்லை நாளைக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரும் அனாலிசிஸ் பண்ணி நாளைக்கு கட் ஆஃப் வீடியோ போட்டுருவோம். இதுக்கு அடுத்து மேக்ஸ் ஒரு வீடியோ போடுறோம். அதுக்கடுத்து ஜிகே போட்டுருவோம். ஓகேங்களா. ஓகே, நன்றி, வணக்கம்.